புத்திசாலி சிறுவன். ஒரு ஊரில் ஒரு வயசான தாத்தா இருந்தாராம். அவருக்கு வாழ்க்கையே வெறுத்து போய் இருந்துச்சு. அதனால் எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லிகிட்டே இருப்பாராம். தன்னோட உடல் நல்லா இல்லை, தனக்கு மட்டும்தான் கை வலிக்குது, வெயில் ரொம்ப அடிக்குது, இந்த ஊர் சுத்தமாகவே இல்லை அப்படின்னு எதையாவது நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருப்பாராம். தினமும் தோட்டத்துக்கு நடைபயிற்சி செய்ய போவார். அங்கே போயும் பார்க்குறவங்கக்கிட்ட எல்லாமே புலம்பிகிட்டே இருப்பாராம். ஒரு நாள் ஒரு சாமியாரை பார்த்தாரு அந்த தாத்தா. அவர்கிட்ட போய் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த சாமியார் சொன்னாராம், சின்ன சின்ன குழந்தைகள் கூட உலகத்தை ரொம்பவே ரசிக்கிறாங்க. ஆனால் வயசான நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்கள் இப்படி புலம்புறது தப்பு. குழந்தைகள் தான் உங்களுக்கு அறிவுரை சொல்ல தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அந்த சாமியார். அப்போ அங்கே ஒரு குட்டி பையன் வந்தான். அவங்கிட்டையும் புலம்ப ஆரம்பித்தார் அந்த தாத்தா. அப்போ அந்த பையன் சொன்னான், உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகளே நடக்கலையா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த தாத்தா சொன்னார், ஏதோ கொஞ்சம் நடந்திருக்குப்பா அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த பையன் சொன்னான், அந்த கொஞ்சத்தை இப்போ கண்ணை மூடி நினச்சி பாருங்க அப்படின்னு சொன்னான். உடனே அந்த தாத்தா கண்ணை மூடிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையில் தனக்கு சந்தோஷம் கொடுக்குற எல்லாத்தையும் நினைக்க ஆரம்பித்தார். தன்னோட கல்யாண வாழ்க்கை, நம்ம சாப்பிட போன இடம், தனக்கு கிடைத்த உணவு, இயற்கையான பகுதியில் வாழ்கிறது அப்படின்னு எல்லாத்தையும் நினச்சி பார்த்தாரு. அவருக்கு திரும்பவும் சந்தோஷம் கிடச்சிது. நடந்த சந்தோஷமான நிகழ்வுகளை நினச்சி பார்க்க நமக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, இதை விட்டுட்டு நடந்து போன கெட்ட நிகழ்வுகளையும் நடந்துட்டு இருக்க கெட்ட நிகழ்வுகளையும் மனசில் நினச்சி வருத்தப்படுறது ரொம்ப தப்புன்னு அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. கண்ணை திறந்து சொன்னார், எது எப்படியோ நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தேன், இப்போ என்னோட மனசு ரொம்பவே நிம்மதியாக இருக்குன்னு சொன்னாராம். இனிமேல் தேவையில்லாத காரணத்துக்கு வருத்தப்பட மாட்டேன், எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாராம்.